மழை கடலில் விழுமா? விழும். பிரைஸ் தி லார்ட். இயேசு தம் சீடர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், உங்களில் எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் கடலிலே விழு என்று மனதில் ஐயம் இன்றி நம்பிக்கையோடு நீங்கள் கூறினால் நிச்சயம் நீங்கள் சொன்னபடியே நடக்கும். ஜெபத்தில் எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும் என்று சொன்னதாக நாம் மார்க் 11:24 மற்றும் 25 வாசிக்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, இதை நாம் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இது எப்படி நடக்கும்? மலையை பார்த்து பெயர்ந்து போய் விழு என்று சொன்னால், கூறினால், நம்ம சும்மா ஜஸ்ட் பேசுனா எப்படி அது நடக்கும்? நடக்கிறதுக்கு சான்சஸே இல்லை என்றுதான் நமது மனித அறிவு நம்மிடம் சொல்லும். ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், 1% கூட சந்தேகம் இல்லாம நீ சொல்லு, நிச்சயம் அது நடக்கும். ஏனென்றால் ஆண்டவர் நடக்காதது எதையும் சொல்ல மாட்டார், அதே போல சொன்ன எதையும் செய்யாமல் விடமாட்டார். ஆமேன், ஆமேன். நடக்கும் என்றால் அது நடக்கும். ஆனால் நாம் தான் இது எப்படி நடக்கும், இது சான்சஸே இல்லை, சூழ்நிலைகளே சரியில்லை என்று சொல்லி நாம் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தில் நான் ஒரு உண்மையான ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆஸ்திரேலியாவில் ஒரு விதவை தாய், அவர்கள் ஒரு அனாதை ஆசிரமம் கட்ட வேண்டும் என்று கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு இடம் கேட்குறாங்க. கவர்மெண்ட்டும் ஒரு இடம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னா ஒரு மலைப்பாங்கான இடம். அந்த இடத்துல நிச்சயம் இவங்க ஒரு ஆசிரமம் கட்டவே முடியாது. அதனால இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை, வாக்கு தத்தத்தை இறுக பிடித்து கொண்டு ஒரு நாளும் அந்த இடத்திற்கு முன்பாக போய் அவர்கள் இதே வார்த்தையை, மலையே பெயர்ந்து போ, இயேசுவினுடைய நாமத்தினால் பெயர்ந்து போ, கடலில் போய் விழு விழு என்று சொல்வார்களாம். போகிறவங்க வர்றவங்க எல்லாமே கேலி பண்ணி சிரிச்சுட்டு போவாங்களாம். மழையாவது பெயர்ந்து போய் கடலில் விழுகிற, இது பைத்தியக்காரி மாதிரி இந்த அம்மா பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம். நாட்கள், மாதங்கள், வருடங்கள் ஆயின, ஒன்றுமே நடக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அதை கேட்பார் தானே, இல்லை? ஆண்டவருக்குன்னு ஒரு நேரம் இருக்கு இல்லையா? அந்த நேரம் வரும் பொழுது ஆண்டவர் மனிதர்களை அவர்களிடம் அனுப்பினார். ஒரு நாள் ஆட்கள் நிறைய பேர் வர்றாங்க, நிற்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்கிறாங்க, அம்மா எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கம்மா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலில் நாங்கள் பாலம் கட்டுறதுக்காக வேண்டி கான்ட்ராக்ட் எடுத்துருக்குறோம். அந்த பாலத்துக்கு நிறைய கல் வேணும், ஸ்ட்ராங்கான கல்லாக வேணும். அந்த கல்லெல்லாம் இந்த இடத்துல உங்களோட மலையில் தான் இருக்குது. அந்த மலையை நாங்கள் வெட்டி நாங்கள் எடுத்து அந்த கல்லை யூஸ் பண்ணி நாங்கள் பிரிட்ஜை கட்டிடுவோம். நீங்கள் தயவுசெய்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் ஆசிரமம் கட்டி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அன்பானவர்களை பாருங்கள், எவ்வளவு அருமையான ஒரு அற்புதம், அதிசயம் நடந்தது. எதனால? அந்த அம்மாவினுடைய ஜெபத்தினால, அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு சந்தேகமே இல்லாமல் எல்லாருடைய ஏளன பேச்சுக்கும் ஆளாகி இருந்த நிலைமையில் ஆண்டவரை விட்டு கொடுக்காதபடி அவர்கள் ஜெபித்ததினால் அந்த அற்புதம் நடந்தது. அன்பானவர்களே, அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் மலையை போல பிரச்சனைகள் பூதாகரமாக நமக்கு முன்பாக இருக்கலாம். அந்த நேரத்தில் அந்த மலைகளை பார்த்து நாம் சொல்லுவோம், மலையே, எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த மலையே, நீ சம பூமியாகத்தக்க வகையில் இதோ இந்த நேரத்தில் நான் உனக்கு கட்டளை கொடுக்கின்றேன். அப்படியே பெயர்ந்து போய் ஒன்றும் இல்லாமல் போய்விடு, நீ கட்டளை கொடுக்கிறேன் என்று கெஞ்சாதீர்கள், கட்டளை கொடுக்க வேண்டும். ஆம், ஆண்டவர் சொல்லுகின்றார், எந்த விதமான கடினமான பிரச்சனைகள், தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருந்தது என்றால் அது பிசாசின் மூலமாக வருகின்றது. உடனே நீங்கள் அந்த பிசாசை கடிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து என்று என்னிடம் கெஞ்சாதீர்கள். உங்களுக்கு நான் அந்த அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கின்றேன். பிசாசுகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கின்றேன். அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் வெளியில் வருவது
வெல்வதற்கு விசுவாசம் என்ற அந்த கேடகத்தை மட்டும் பிடித்து கொண்டு நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய ஆண்டவரிடம் நாம் தஞ்சம் புகுவோம். ஆண்டவர் மலை போல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் சம பூமி ஆக்குவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இதோ இந்த நேரத்தில் எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் உமக்கு முன்பாக வைக்கின்றேன் ராஜா. நீர்தாமே உமக்கு ஏற்ற நேரத்தில் அவை அனைத்தையும் தவிடு பொடியாக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.